அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங்கே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்தில் இன்றைக்கி க்ளோஸாக இருக்காங்க. இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் இதுதான். இந்த இடங்கள்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய டைமிங் கேண்டில் நம்மளுடைய நம்பர்ஸான 25216 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல், ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகெயின் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுடைய நம்பர்ஸான 25136 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்தே மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஒன்ஸ் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்ததுமே இந்த இடங்கள்ல இருந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஈவன் நம்ம ப்ரேயராகவே எவ்ரி வீடியோவில் சொல்கிற மாதிரி T = N அப்படின்னா T = N செட்டப் அப்படிங்கிறது டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது, டைம் அப்படிங்கிறது எவ்ரிடே நம்ம 5 மினிட்ஸ் கேண்டில் படி டைமிங் கேண்டில் கொடுப்போம். அதுவும் இல்லாமல் 3 லெவல்ஸ் அப் சைடு அண்ட் 3 லெவல்ஸ் டவுன் சைடு கொடுப்போம். இந்த இரண்டுமே சேர்ந்து இது மாதிரி வரும் பொழுது மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு பெரியதாக இருக்கும். இதை நீங்கள் ப்ரீவியஸாக நம்ம எந்த டைமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் நெக்ஸ்ட் டேயில் எந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஈவன் இந்த டைம்லேயே நம்ம T = N செட்டப்பில் வராங்க, யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதை நம்ம கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணினோம். இதில் இருந்து நம்ம நல்ல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கேப்சர் பண்ணியிருக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பனாக இருந்தாங்க. ரொம்ப நேரமாக நம்மளுடைய நம்பர்ஸான 57049 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்தே நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் நமக்கு ஹையும் கட்டாக இருந்தாங்க, லோவும் கட்டாக இருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே T = N செட்டப்பில் வந்திருந்தாங்க. நம்பரும் டைமிங்கும் சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது ஹையன்லோ மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். ஆஸ் ஆஃப் செகண்ட் டைமிங் கேண்டில், ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் படி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் கிட்ட இருந்தாலும் செகண்ட் டைமிங் கேண்டில் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துடலாம். தேர்ட் டைமிங் கேண்டில் தான் எக்ஸாக்டாக ஹை. இதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த டைமிங் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே சொன்னபடி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோர் ஆகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நேற்று நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடில் அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்ட்ரோடேக்கு ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும், மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற அந்த மொமெண்டம் கேண்டில் 5 மினிட்ஸ் படி 15 மினிட்ஸ் படி எந்த இண்டெக்ஸில் எப்போ வராங்க அப்படிங்கிறத அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ரீசன் மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு நமக்கு ப்ரீமியம் அதிகமாக நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குமே தவிர்த்து மொமெண்டம் இல்லாத ஒரு டைமில் போய்ட்டு நம்ம என்டர் ஆனோம் அப்படின்னாலும் இரண்டு பக்கமும் நமக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் இட்டாகிறதுக்கான சான்சஸ் தான் நமக்கு அதிகம். ஸோ அந்த மொமெண்டம் வரும்பொழுது மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி, நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் நல்ல ஒரு பாயிண்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாக்டாக இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்காங்க, எந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். அண்ட் T = N செட்டப் அப்படிங்கிறது நம்மளுடைய டைமிங் கேண்டில் அப்போ 11:20 நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எவ்ரி அப்டேட் இது மாதிரி அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதையும் நீங்கள்
வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த 30th ஜூன்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இது 30 ஜூனினுடைய கேண்டில் பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஹையில் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவில் இருக்கும் பொழுது இது மாதிரி பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப் கிடையாது அப்படிங்கிறத நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணினோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 1st ஜூலை அண்ட் 9th ஜூலைங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில். இதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நமக்கு டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிள் தான் அதிகம் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லோ கட் ஆகும் பொழுதே கம்மிங் டேஸில் இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான பாசிபிள் அதிகம் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இது மல்டிபிள் டைம் நமக்கு டைம் சைக்கிள் வந்து டேட்டினுடைய ஹை அண்ட் லோ. ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகம். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு நாளைக்கு நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பெரி வராங்க. ஈவன் தோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நாம் எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு 50% மொமெண்டமாக இருந்தாலும், இன்றைக்கி நம்ம எப்படி வந்து 50% மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு அப் அண்ட் டவுனாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி அப்படிங்கிறது கொடுக்கல. பட் சேம் நம்ம எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு 50% மொமெண்டம் தான் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பெரி வரும் பொழுது ப்ரீவியஸாக நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், இது மாதிரி 50% இருந்தாலும் எக்ஸ்பைரி டே அப்போ வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த டேயில் நியூ ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடைய என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கும் உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கும் ரொம்பவே நல்லது. அண்ட் நாளைக்கு நாம் எதிர்பார்க்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50% மொமெண்டம் தான். பட் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பெரி வரும் பொழுது மேபி நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே வீடியோவில் சம் டிப்ஸ் உங்களுக்கு இருக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ப்ரீவியஸாகவே. அது மாதிரியே கம்மிங் 18th ஜூலை நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ 18ஆம் தேதி ஜூலை அப்படிங்கிறது நமக்கு கம்மிங் ஃப்ரைடே. அந்த டேயில் ஒரு பெரிய கேண்டில் நமக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிளோ, ஈவன் தோ பெரிய கேண்டில் இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது. சின்ன கேண்டிலாக வந்தாங்க அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான பாசிபிளோ, அதுக்கப்புறமாக அந்த 18th கேண்டிலுடைய ஹை அண்ட்ல உடைக்கும் பொழுது அது ஒரு ட்ரெண்ட் டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட். உதாரணமாக இதுதான் 18th கேண்டில் அப்படின்னா ஃபர்தராக இதுக்கப்புறமாக ஹை உடைச்சு க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா லாங் போகிறதுக்கும், லோ கட் பண்ணி க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட் போகிறதுக்குமான பாசிபிள் கம்மிங் டேஸில் இருக்குது. பட் 18th அப்படிங்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 18th நம்ம எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்பவே நல்லது. சின்ன கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா கம்மிங் டேஸில் அபவ் 18க்கு அப்புறமாக ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது. அது எந்த சைட் பிரேக் ஆகுதோ அந்த சைட் நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. 18th டேட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். பொசிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் ஆஃப் நம்மளுடைய 3 கன்ஃபர்மேஷனுமே நமக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது 30ஆம் தேதி ஜூன் பியரிஸ் என்கல்ஃபிங் அண்ட் 1st ஜூலை அண்ட் 9th ஜூலை எல்லாமே நமக்கு லோ தான் கட் ஆயிருக்காங்களே தவிர்த்து ஹை கட் ஆகலை. ஈவன் தோ இது ஒரு சப்போர்ட்டில் இருந்து நமக்கு மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துருந்தாலும் 18ஆம் தேதி கேண்டில் மட்டுமே நமக்கு ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வருமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பொசிஷனலாக அது லாங்கில் ஷார்ட்டில் அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாலும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து இது மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வேண்டாம். மார்க்கெட்டை வந்து நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி ரியாக்ட் பண்ணாலே அந்தந்த இடங்கள் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு ஏரியாவாக இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்குடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே 2 தடவை நமக்கு வந்து அந்த பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அதாவது 2nd ஜூலை அண்ட் 10th ஜூலை இது இரண்டுமே நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 7th ஜூலை வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் இம்பார்ட்டண்டான ஒரு டே வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு ஹையும் கட்டாக இருந்தாங்க, நமக்கு லோவும் கட்டாக இருந்தாங்க.
அகெயின் வந்து இன்னையுடைய கேண்டில் வந்து நமக்கு அந்த 7th ஜூலைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன், ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ஃபர்தராக நமக்கு இந்தந்த இடங்கள்லாம் டச் ஆனாலும் நம்ம லாங்குக்கு ட்ரை பண்ணலாம். பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்காங்க நிஃப்டியை விட. நிஃப்டி அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும் பொழுது நிஃப்டி வீக்காக இருக்காங்க, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக ஒரு லாங் ரன் போகிறதுக்கான ஃபஸ்ட்டு பாசிபிள் அப்படிங்கிறது இருக்குது. பட் இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 10th ஜூலைனுடைய ஹை அண்ட் 2nd ஜூலைனுடைய ஹை எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸாக இருக்கும். இதுலேருந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். இல்லை இந்த இடங்கள்லேருந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா கம்மிங் டேஸில் நமக்கு இதுலேருந்தும் ஷார்ட் போகிறதுக்கான பாசிபிள் அதிகம். அண்ட் நிஃப்டியில் சொன்னபடியே 18th அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் ஃபார் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. இது இரண்டுமே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டில் வரும் பொழுது மேபி நமக்கு பாசிபிள் டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ நமக்கு மொமெண்டம் கொடுக்கலாம். டுமாரோ அப்படிங்கிறது நமக்கு வீக்லி எக்ஸ்பைரி ஃபார் நிஃப்டி இருக்குது. 18th அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டே இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ராடே, நாளை இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் அண்ட் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமிங் கேண்டில் அப்படின்னு சொல்கிற டைமிங் கேண்டில் நம்ம எந்த டைமில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்விங் ட்ரேடிங்கான ஒரு ஸ்டாக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸ்விங் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்காக ஒரு ஸ்டாக்ஸ் கேட்டிருந்தாங்க வியூவர்ஸ். ஸோ சம் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துட்டு நாளையோட இன்ட்ரோடே லெவல்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்தந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்மளுடைய டூல் பேஸ்டாக சப்போர்ட் லெவலில் இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸ். இது பிரேக் அவுட் அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் கிடையாது, சப்போர்ட் லெவலில் இருந்து நமக்கு போகிற ஸ்டாக்ஸ். இந்தந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்காக நம்ம யூஸ் பண்ணலாம். எஸ் பேங்கினுடைய பையிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 19.5, பட் ஸ்டாப் லாஸ் அகைன் வந்து இப்போ 20.24 இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 18. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மாஸ்டாக் இதனுடைய பையிங் ப்ரைஸ் வந்து எப்போ வந்து இந்த கேண்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹையன்லோ மார்க் பண்ணி நமக்கு எப்போ கிராஸ் ஆகிறாங்களோ அப்போ என்ட்ரு ஆகலாம். இல்லை இந்த ப்ரைஸ்லேயே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு 3000 நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. யுனைடெட் ஸ்பிரிட் இதனுடைய பையிங் ப்ரைஸ் வந்து இதுதான் 1377. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ, ப்ரீவியஸ் லோவில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். டார்கெட் அப்படிங்கிறது இந்தந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாமே நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சோனாகம் இதனுடைய பையிங் ப்ரைஸ் 455. ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் லோ, இதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டார்கெட் அப்படிங்கிறது இந்தந்த டார்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டிமேட் வந்து பையிங் ப்ரைஸில் தான் இருக்காங்க. அகைன் நமக்கு என்ட்ரி கொடுத்த ப்ரைஸ் 3945. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நீங்கள் இந்த லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இல்லை ப்ரீவியஸ் லோவில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு டார்கெட், இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது எஸ்பிஐ கார்டு வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருந்து நமக்கு போயிருந்தாலும் ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ரெட் கேண்டில். அண்ட் ஒன்ஸ் வந்து இன்னையுடைய ஹையை உடைத்து ஒரு டே கேண்டில் நமக்கு கம்மிங் டேஸில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இதை பை பண்ணலாம். எஸ்பிஐ கார்டு வந்து அகைன் நோட் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து இந்த டே கேண்டிலுடைய ஹையை உடைத்து க்ளோஸ் ஆகுறாங்களோ அப்போ நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ப்ரீவியஸ் லோவில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த ஹையை வந்து கட் ஆகலை அப்படின்னா நமக்கு பையிங் இல்லை. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபார் எஸ்பிஐ கார்டு. டைட்டன் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. பையிங் ப்ரைஸ் வந்து 3417 தான். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் லோவில் வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். டார்கெட் அப்படிங்கிறது 3647 அண்ட் அகெயின் 3694. இதெல்லாமே நமக்கு டார்கெட்டாக இருக்கும் ஃபார் ஷார்ட் டேர்ம். ஹைசிஎல் டெக் வந்து ஒன்ஸ் வந்து இன்னையுடைய கேண்டிலுடைய ஹை கட் ஆகிட்டு ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம பை பண்ணலாம். ப்ரீவியஸ் லோவில் வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து 1710. இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஹையை, அதாவது இன்னையுடைய கேண்டிலுடைய ஹையை கட் பண்ணால் மட்டுமே பை அப்படின்னு சொன்ன ஸ்டாக்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம பை பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் ஆனால் மட்டுமே பை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டாக்ஸை வந்து அந்த லெவலில் கட் பண்ணி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே நம்ம பை பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு நல்லது. இது டெக் மகேந்திரா எக்ஸாக்டாக நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் இது. இதனுடைய பையிங் ப்ரைஸ் வந்து 1607. ஸ்டாப் லாஸ் வந்து 1529 அண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் இதுதான் செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது இந்த லெவலில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஹை. அண்ட் ஐநாக்ஸ் எக்ஸாக்டாக புல் பேக் கொடுத்த இடம் 162. அகைன் நம்ம பை பண்ண இடமே இந்த 162 தான். அகெயின் டுமாரோ வந்து நமக்கு இன்னையுடைய கேண்டில் வந்து கட் ஆகி நமக்கு ஒரு க்ளோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம பை போகலாம். இன்னையுடைய லோ தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். இல்லை 156 நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அகைன் வந்து இந்தந்த ஹை எல்லாமே நமக்கு கம்மிங் டேஸில் வரதுக்கான பாசிபிள் அதிகம். இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி போஸ்ட் பண்ண இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபார் ஷார்ட் டைம், இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இதை நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஃபார் டுமாரோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 17th ஜூலை அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க.
இது பேங்க் நிஃப்டினுடைய 17th ஜூலை அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 17th ஜூலை. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயின்லோ மார்க் பண்ணி நீங்கள் டெய்லி இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ, ஆட்டோ செக்டார், கன்சியூமர் டூரபிள்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வராங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டலில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் டைமிங் வந்து 5 மினிட்ஸ் படி சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ 11:35 to 11:40 கேண்டில் வந்து இதான் அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஹை பிரேக் ஆகும் பொழுது லாங்கும், லோ பிரேக் ஆகும் பொழுது ஷார்ட்டும் நம்ம இனிஷியேட் பண்ணலாம். ப்ரீவியஸ் ஹை அண்ட் லோவில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னு 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் இந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டல் அண்ட் உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த T=N செட்டப் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வரும்பொழுது அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு ஏரியா. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.